எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பேச போகிறோம் அப்படின்னா, இந்த ரீசெண்ட் டேஸில் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி ஃபுல்லாக ஹவுஸ்ஃபுல் ஆச்சுல ஒரு விஷயம். என்னன்னு கேட்குறீங்களா? காலேஜில் பூரா பிள்ளையெல்லாம் வெள்ளை சாரிலையும் பசங்க பூரா வேட்டி சட்டையிலையும் ஒரு அட்ராசிட்டி பண்ணாங்க. அது என்னன்னு கேட்குறீங்கன்னா, ஓணம் செலிப்ரேஷன் அப்படின்னு ஒரு ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணாங்க. சரி, இந்த ஓணம்னா என்ன? என்னையா அது அப்படின்னு கேட்டால், ஓணம் பண்டிகை உருவானதுக்கு காரணம் என்னென்னா, ஒரு அரக்கன். அந்த அரக்கனோட கதை வந்து ரொம்ப பெருசு. நான் சுருக்கமாக சொல்கிறேன். இந்திய வரலாற்றிலேயே எப்போவுமே கடவுள் அவதாரம் எடுப்பார். ஒரு அரக்கன் இருப்பேன், அவனை என்கவுண்டர் செய்வார். அந்த என்கவுண்டர் செஞ்ச நாளை பண்டிகையாக சொல்லுவார். இது வரைக்குமே கேள்வியேப்படாத ஒரு விஷயம். என்னன்னு கேட்குறீங்களா? ஒரு அரக்கனோட இழப்பை நம்ம பண்டிகையாக கொண்டாடுறோம். அப்படி கொண்டாட போகிற பண்டிகை பேர் தான் ஓணம். என்னையா புரியலையே அப்படின்னா, அந்த அரக்கன் இழப்பை ஒரு பண்டிகையாக கொண்டாடுறோம். அது பெயர் ஓணம். சரி, எதனால் இப்படி அப்படின்னு கேட்டால், இந்த அரக்கன் இருக்கால, அவனோட இனத்தால் அவன் இவ்வளோ பெரிய புகழ்ச்சியவோ இந்த மக்களோட அன்பையை சம்பாதிக்கல. அவனோட குணத்தால் சம்பாதிச்சான். என்ன பண்ண அப்படின்னா, அள்ளி அள்ளி கொடுத்த கைகள் அது. அவரோட ஆட்சியில் மக்கள் எல்லாம் சந்தோஷமாக இருந்தாங்க. பேரு தான் அரக்கன், ஆனால் பாதி பக்கம் அன்புக்கு இருக்கேன். அப்படி சந்தோஷமா இருந்த காலகட்டம்னா இவரோட ஆட்சி காலத்துல மக்கள். சரி, இதுதான் ஓணமா அப்படின்னு கேட்டால் இது கிடையாது. இது ஓணத்தோட டைட்டில். ஓணத்துக்கு உள்ள போனோம்னா, ஓணம் ஏன் இவ்வளோ பெரிய மக்களால் பேசப்படுது, இவ்வளோ பெரிய ஒரு சிறப்பு இருக்குது அதுக்கு அப்படின்னா, அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம் இருக்குது. என்னன்னு கேட்குறீங்களா? ஓணம் பண்டிகையே எந்த ஒரு இஸ்லாமியர்களும், எந்த ஒரு இந்துக்களோ, எந்த ஒரு கிறிஸ்துவர்களோ, ஏன் எந்த இன மத மக்களும் உரிமை கொண்டாட முடியாது. புரியலையா? பூர்வ மாதிரி சொல்கிறேன். ஓணம் பண்டிகை எந்த மதத்தின் கீழையோ எந்த இனத்தின் கீழையோ வராது. எல்லா மக்களுக்கும் பொதுவான ஒரு பண்டிகைன்னா அது ஓணம்ங்க. சிம்பிளாக சொல்கிறேன். திருக்குறள் உலக பொதுமை நூல்னா ஓணம் உலக பொதுமை பண்டிகை. என்னை பொறுத்த வரைக்கும், என்னோட கருத்து, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஓணம்னா என்னன்னா, அனைத்து இன மக்களாலும் கருவறைக்குள் செல்லக்கூடிய ஒரு கோயில். சரி, இது மட்டும்தான் ஓணத்தில் இருக்கா? இல்லை சமுத்திரக்கனி மாதிரி பேசுனீங்க, இதுதான் ஓணத்தில் இருக்கா அப்படின்னு கேட்டால், இது மட்டும் ஓணம் கிடையாது. அதுக்கு ஒரு சின்ன ஒரு இது இருக்குது, ஒரு விஷயம் இருக்குது. பொதுவாக இந்த பண்டிகைகள்லாம் ஏன் கொண்டாடுறாங்க உங்களுக்கு தெரியுமா? இந்த திருவிழா பண்டிகைலாம் காசை போட்டு கஞ்சிலாம் ஊற்றுறீங்க, என்னையா அதுக்கு ஒரு விஷயம். இந்த பண்டிகைகள் திருவிழாக்களாக இந்த உறவுகள் இருக்காங்கல்ல, ரிலேஷன்ஸ்லாம் இந்த ரீயூனியன் வைப்பார்கள். என்னையா சொல்கிறீங்க அப்படின்னா, அவர் ஒரு அப்பா அவர் மைனை குட்டியாந்து அப்படி காட்டுவார். தம்பி, அந்த தூரத்தில் ஒரு பிள்ளை சிவப்பாக இருக்கு பார்த்தியா? ஆமாம், அதான்டா அவன் மாமே முன்னு இப்பெல்லாம் குருகுருன்னு பார்க்காது, அது கல்யாணம் ஆயிடுச்சு. தோர் இந்த பக்கத்தில் அந்த சிவப்பு சேர் பக்கத்தில் ஒரு பிள்ளை கருத்து பிள்ளை உட்காந்துருக்கு பார்த்தியா? அதே அத்தை பொண்ணு குன்றகுடி. அதையும் அப்படி திருத்துன்னு பார்க்காது, அது கல்யாணம் ஆகி 2 வயசுல குழந்தை. இந்த தூரத்தில் ஒருத்தர் மீசக்காரன் நிற்கிறான் பாடுறா, வந்து அவங்க திருட்டுக்கார பையன் சித்தப்பேன், அவனோட பேசாத, நம்ம குடும்பத்துக்கு அவனுக்கு ஆகாது. அப்படி இந்த உறவுகளை அறிமுகம் செய்யும் ஒரு இடம்னா அந்த திருவிழாவும் பண்டிகைன்னு. சரி, இவ்வளோதான் இதுக்காகவே மட்டும் பண்டிகையா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இந்த பண்டிகைக்கு பின்னாடி ஓரமாக இந்த கலாச்சாரம் பண்பாடு ஒளிஞ்சிருக்கு. எப்படின்னு கேட்குறீங்களா? எல்லாம் கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த திருவிழா பண்டிகை அப்போல்லாம் ஒரு கலாச்சார நிகழ்வோ இல்லை ஒரு கலாச்சார நடனமோ இருக்கும். எதுக்கு அதை இங்கே வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டால், அடுத்த தலைமுறையினர்கள் இருக்கார்களா, இந்த குட்டி குஞ்சான்ஸ், அவர்களுக்கெல்லாம் இந்த கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் கடத்தணும். எப்படா அப்படின்னா, எப்படி இதை பண்ணுறது? இப்போ அப்பா ஒரு மையனை கூப்பிட்டு சொல்கிறாரு, மைனே நம்ம பாரம்பரியத்தில் புலியாட்டம் இருக்குடா அப்படிங்கிற. இப்போ அவனுக்கு என்ன தோணும்? நம்ம பாப்பாத்தி பிடிச்சி விளாண்ட மாதிரி இவங்களும் புளியை பிடிச்சி விளாண்டுருப்பாங்களோ அப்படின்னு தான் தோணும். ஏன் அப்படின்னா, அந்த காலத்தில் அப்போ ஃபோன்லாம் கிடையாதுல்ல, அவனுக்கு ஒரு விஷுவல் ப்ரூஃப் வேணும்ல, அப்போ தானே நம்ப முடியும், அதை அவன் புரிஞ்சுக்க முடியும். அதற்காகத்தான் பண்டிகைகளையும் திருவிழாக்களையும் இந்த கலாச்சார நடனங்களும் இந்த கலாச்சார நிகழ்வுகளும் வச்சுருக்காங்க. சரி, இதுக்கு அவன் மட்டும்தான்
பண்டிகையா? சரி பண்டிகைன்னு சொல்லிட்டோம். இது ஓணத்தில் என்னையா இருக்குது அப்படின்னா, இந்த ஓணம் பண்டிகை அன்னைக்கு அவர்களோட கலாச்சார நடனங்களோ அவர்கள் கலாச்சார கலைகளோ பண்ணுவார்கள். எதுக்குன்னா கடத்தணும்ல கலாச்சாரத்தை, இதற்காக செய்கிறார். சரி ஓணங்கிற இவ்வளோதான் முடிஞ்சாங்க, அவ்வளோதான் முடிஞ்சா, அவ்வளோதான் ஓணமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அதுக்கு ஒரு நிகழ்வு இருக்குது சொல்கிறேன். இந்த கோலம் உங்களுக்கு எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம வீட்டுக்கு வாசலில் போடுவோம்ல அந்த கோலம். இந்த கோலத்துக்கும் தமிழர்களுக்கும் பெரிய வரலாறே இருக்குது. என்னன்னு கேட்குறீங்களா? நம்ம அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள்லாம் பச்சரிசி மாவில் கோலம் போட்டாங்க. ஏன் போட்டாங்க தெரியுமா? பூச்சிக்கும் எறும்புக்கும் உணவு கொடுக்குற வகையில் இந்த கோலத்தை போட்டாங்க. ஆனால் அதுக்கடுத்து வந்த தலைமுறையினர் என்ன செய்தாங்கன்னா, பச்சரிசி மாவு விற்கிறவளா சில வேணாச்சும் பச்சரிசி மாவில் கோலம் போடுவாங்கடா அப்படின்னு சுண்ணாம்பத்து உள்ள கோலம் போட்டாங்க வாசு தொழிச்சு. அதுக்கப்புறம் வந்தாங்க பார்த்து அடுத்த தலைமுறை. அப்படி பார்த்தேன், அடே இப்போ இருக்க காலகட்டத்தில் எவனாச்சும் காலைல 4 மணிக்கு கொஞ்சம் வாசலாம் தொலைப்பானடா அப்படின்ட்டு ஐஸை பதிச்சு ஸ்டிக்கரை ஒட்டிட்டாங்க. கேட்டால் டெக்னாலஜியா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இங்கு வரலாறு மறக்கப்பட்டது, இங்கு பண்பாடு அழிக்கப்பட்டது. ஆனால் ஓணத்தில் அப்படி கிடையாது. ஓணத்தில் அன்னைக்கு எப்படி கோலம் போட்டாங்களோ அதே மாதிரி இன்னமும் அதே முறையில் கோலம் போடுகிறார்கள். நீங்கள் அவங்க கோலத்தெல்லாம் கவனிச்சிருந்தா உங்களுக்கு தெரியும். கோலத்தில் பூரா பூவாக இருக்கும். நீங்கள் கேட்கலாம், ஏன்டாடே பூ விற்கிற விலைவாசியில் எவனாச்சும் இவ்வளோ பூ வாங்க வானாடா? பூ விற்கிற விலைவாசிலாம் மல்லிகைப்பூலாம் பேங்க்கில் லோன் எடுத்து வாங்கினேன், இப்படி அவ்வளோ பூ அப்படின்னா அதுக்கு ஒரு விஷயம் இருக்குது. இந்த மகாபலி அவரின் வருகையை கொண்டாடுற நாளும் இந்த கேரள மாநிலத்தில் அறுவடை நாளும் ஒரே நாள் நடக்கும். இப்படி அந்த அறுவடை செஞ்ச பூக்கள் எல்லாம் இவங்க இந்த கோலத்துக்கு பயன்படுத்திடுவாங்க. சரி இவ்வளோதான் ஓணமா முடிஞ்சிருச்சா ஓணம் அப்படின்னு கேட்டால் கேட்காது. இப்போதானே வாசலுக்கு வந்திருக்கோம், இனிதான் சாப்பிட போகணும். நம்ம ஊரில் ஒரு பண்டிகைனா எவ்வளோ வகையான உணவுகள் சமைப்பார்கள்? ஒரு 5லேருந்து 10 வகைங்க. ஆனால் ஓணத்தில் 30 வகையான உணவுகள் சமைக்கப்படுது. என்னையா முதல் அவங்க ஆர்டர் பண்ணணும், சாப்பாடல்ல இலைய பெருசா. அப்போ அவங்க சொல்லுறாங்க, உங்கள் ஊர்லலாம் கடவுள் அன்பின் வடிவானவன்னு சொல்லுவீங்க, ஆனால் இங்கே உணவு அன்பின் வடிவானது. என்னையா சொல்றீங்க? புரியலையே. நாங்கள் அன்பைத்தான் பரிமாறுகிறோம், ஆனால் வெறுங்கைகளில் அல்ல, கொஞ்சம் வெரைட்டி ரைஸ்களுடன் பரிமாறுகிறோம் அப்படின்னு. அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த உணவு தான் அன்பின் வடிவானது. உறவுகளின் அன்பை கொடுக்கும்போது கொஞ்சம் அரிசியும் சேர்த்து கொடுக்குறாங்க, அவ்வளோதான். சரி இதில் என்ன இருக்குது பெருசா? இது நார்மலாக எல்லா இடத்துலையும் இருக்காதானே. இதில் என்னன்னா, நம்ம ஊரில் தீபாவளினா இருக்கிறவன் குவாலிட்டியாக சாப்பிடுவோம், இல்லாதவன் இருக்கிறத வச்சு சாப்பிடுவோம். ஆனால் ஓணத்தில் அப்படி கிடையாது. இருக்கிற உணவு இல்லாத உணவு ஒரே உணவை தான் நீங்கள் சாப்பிடணும். ஒரு 30 வெரைட்டி ரைஸ், அது பேர் தான் சத்யா உணவு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இந்த உணவு எங்கள் உடலை மட்டும் வளர்க்கவில்லை, எங்கள் உறவுகளையும் வளர்க்கிறது அப்படின்னு சொல்லி